அமெரிக்காவும் அமெரிக்க மக்களும் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் தன்னுடைய சமூகத்தில் இருந்து இனப்பிரச்சனையை துடைத்து எரிந்திருக்கிறது என்கிறார் தன்னுடைய கடிதத்திலே மால்கம் எக்ஸ் அவர்கள். தொடர்ந்தும் ரொம்ப சிலாகிச்சு எழுதுகிறார் தன்னுடைய அனுபவங்களை. முஸ்லிம் நாடுகளில் நான் பல நாட்கள் பயணம் மேற்கொண்டேன். போகிற நேரங்களில் அமெரிக்காவில் வெள்ளையர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பல மனிதர்களை இந்த அரபு நாடுகளில் நான் கண்டேன். அமெரிக்கன்ஸ் அவங்க ஹஜ்ஜுக்காக அரபு நாடுகளுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மக்களோடு நான் பழகினேன், அவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டேன், அவர்களோடு சேர்ந்து பேசிக்கொண்டிருந்தேன். அவர்களுடைய மனங்களில் இருந்த வெள்ளை இன வெறியை இஸ்லாம் நீக்கி இருந்தது. எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் தங்களுடைய சகோதரத்துவத்தை இப்படி வெளிக்காட்டியதை நான் எங்குமே பார்த்ததில்லை. மாபெரும் இஸ்லாமிய பிரச்சாரகர். அமெரிக்காவிலே இவரை தெரியாதவர்கள் அந்த நாட்களில் யாரும் இல்லை. ஆனால் அவருடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சுபஹானல்லாஹ். யோசிக்கும் போதே புல்லரிக்கக்கூடிய விதத்தில் அவருடைய கடிதம் இருக்கிறது. தொடர்ந்து சொல்லுகிறார் மால்கம் எக்ஸ் அவர்கள், என்னிடமிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கலாம். இதற்கு முன்பதாக நான் நினைத்திருந்தவைகளும் நான் எடுத்திருந்த தீர்மானங்களும் கூட மக்காவுக்கு வந்ததற்கு பிறகு மாற்றம் பெற்றுவிட்டது. இப்படி மாற்றம் பெற்றதில் எனக்கு எந்த சிரமமும் கிடையாது. காரணம் என்னன்னா, நான் யதார்த்தத்தையும் நிதர்சனத்தையும் எப்பொழுதும் நேசித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே இதுதான் யதார்த்தம், இஸ்லாம் தான் நிதர்சனம் என்பதால் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை நான் முற்றுமுழுதாக எப்பொழுதுமே வரவேற்கிறேன் அப்படிங்கிறார். நான் எப்போதுமே திறந்த மனதோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மால்கம் எக்ஸ், சத்தியத்தை தேடும் பயணத்தில் உங்களிடத்தில் சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியமானது என்கிறார். கடந்த 11 நாட்கள் அரபு நாடுகளில் பயணம் செய்கிற போது நீல நிற கண்கள், பொன்னிற தலைமுடி, வெள்ளை தோல் என பலதரப்பு முஸ்லிம்களுடன் ஒரே தட்டில் உணவருந்தி, ஒரே குவளையில பருகி, ஒரே படுக்கையில் உறங்கி, ஒரே இறைவனை வணங்கினேன். நைஜீரியா, சூடான், கானா ஆகிய கருப்பின ஆப்பிரிக்க முஸ்லிம்களிடையே கண்ட அதே நேர்மையை வெள்ளையர்களிடத்திலும் இங்கு கண்டேன். உண்மையில் நாம் அனைவருமே சமமானவர்கள். ஓரிரை கொள்கை அவர்கள் மனங்களிலும் நடத்தைகளிலும் அணுகுமுறைகளிலும் இருந்த வெள்ளை நிறவெறியை அழித்துவிட்டது. வெள்ளை அமெரிக்கர்களினாலும் ஓரிரை கொள்கையை ஏற்க முடிந்தால் அவர்களும் மனிதர்கள், அனைவரும் சமம் என்பதை அவர்கள் ஏற்கக்கூடும். நிறத்தால் வேறுபடுத்தி மற்ற மக்களுக்கு தீங்கு விளைவிப்பதை கூட அவர்கள் நிறுத்தக்கூடும். குணப்படுத்த முடியாத புற்றுநோயை போன்று அமெரிக்காவில் இனவரி அனைவரிடத்திலும் முற்றி போயிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்தவித தாமதமும் இல்லாமல் கிறித்தவர்கள் என்று தம்மை அழைத்துக் கொள்ளக்கூடிய வெள்ளை இனத்தவர்கள் அத்தனை பேரும் இஸ்லாம் என்கிற இந்த பொக்கிஷத்தை, ஆக்கபூர்வமான தீர்வு திட்டத்தை திறந்த மனதோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாத்திற்கான அழைப்பை அமெரிக்கர்களுக்கு விடுக்கிறார். 400 ஆண்டு காலமாக கருப்பின நீக்ரோக்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற இந்த அநியாயங்களுக்கு அங்கிருக்கக்கூடிய கருப்பினத்தவர்கள் எதிர்வினை ஆற்றுகிறார்கள். இது அமெரிக்காவை அதல பாதாளத்திற்கு இட்டு செல்லும். இளம் தலைமுறையினர் இதனுடைய ஆபத்தை உணர்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்களில் பலர் இஸ்லாம் என்கிற சத்தியத்தின் ஆன்மீக பாதைக்கு திரும்புவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது ஒன்று மட்டும்தான் அமெரிக்காவில் இனவெறியை ஒழிப்பதற்கான ஒரே தீர்வு திட்டமாக இருக்கிறது என்கிறார் மால்கம் எக்ஸ் அவர்கள். என்னுடைய வாழ்நாளில் இதுக்கு முன்னாடி எந்த டைம்லையுமே இவ்வளவு உச்சகட்ட கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் நான் நடத்தப்பட்டதே இல்லை. இங்கு நான் நடத்தப்படுகிற விதம் என்னை தகுதியற்றவனாகவும் தாழ்ந்தவனாகவும் உணரச் செய்கிறது. அங்க அமெரிக்காவில் அவர் பார்த்த காட்சிகளுக்கும் புனித மக்கமா நகரத்தில் அவர் பார்த்த காட்சிகளுக்கும் நம்ம எல்லாம் ஒரு பெரிய ஆள் இந்த மாதிரி எப்பொழுதுமே நினைக்க தோன்றுகிற நேரங்களில் எல்லாம் இந்த ஆன்மீக பாதை நம்மை தாழ்ந்தவனாக காட்டுகிறது. நீ எல்லாம் ஒரு தூசு, நீ எல்லாம் ஒரு பெரிய ஆள் இல்லை என்று காட்டுகிறது. அந்த நிலையை நான் இந்த புனித நகரத்திலே உணர்கிறேன் அப்படிங்கிறார். புனித மக்கமா நகரத்திலே ஒரு கருப்பினத்து நீக்ரோவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் யார்தான் நம்ப போகிறார்கள்? அவராலேயே நம்ப முடியல. அவர் எழுதுறார், யாரு தான் நம்ப போறீங்க? என்னை கட்டி அணைக்கிறார்கள், என்னோடு இணைந்து நடக்கிறார்கள். இங்கு வேறுபாடே இல்லை, வித்தியாசமே இல்லை. கருப்பன், வெள்ளையன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், சிகப்பன், சிகப்பில்லாதவன், பணக்காரன், ஏழை, எந்த பாகுபாடும் இங்கு இல்லை. இந்த கண்ணியத்தையும் இந்த பெருமையையும் ரசித்தால் ருசித்தால் மட்டும்தான் உணர முடியும். நான் சொல்வதை எத்தனை பேர் நம்புவார்கள் என்று அப்படி ஆதங்கப்பட்டு சிலாகிக்கிறாரு மால்கம் எக்ஸ் அவர்கள். அமெரிக்காவில் நீக்ரோக்களுக்கு, கருப்பினத்தவர்களுக்கு கிடைக்காத
ஒரு அரசனுக்கு அதிகார மட்டத்தில் இருப்பவனுக்கு மட்டுமே கிடைக்கிற கௌரவம் எனக்கு கிடைக்கும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை என்று தன்னுடைய கடிதத்தை எழுதி முடிக்கும்போது சகோதரர் மரணித்த மாபெரும் இஸ்லாமிய பிரச்சாரகர், கருப்பின மக்களுடைய மாபெரும் தலைவன், அமெரிக்காவினுடைய போற்றுதலுக்குரிய மாபெரும் இஸ்லாமிய பிரச்சாரகர் மால்கம் எக்ஸ் அவர்கள் தன்னுடைய கடிதத்தை எழுதி முடிக்கிறார். இறுதியாக எல்லா புகழும் அல்லாஹுக்கே, மால்கம் எக்ஸ் என்கிற மலிக் அஷபாஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய முன்னாள் பெயரையும் இந்நாள் பெயரையும் சுட்டிக்காட்டி கடிதத்தை முடித்திருக்கிறார். புனிதமிக்க ஹஜ்ஜு பெருநாளை முடித்திருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகள் எல்லாம் மக்காவில் இருந்து அந்தந்த நாடுகளுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜுக்கு போன ஒரு கருப்பு இனத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன், அவன் ஒரு சமூகத்தின் தலைவனாக இருந்தால் கூட அந்த சமூகம் அவனை போற்றி புகழ்ந்தாலும் அதற்கு எதிர் சமூகம் நீ ஒரு கருப்பன் என்று ஒதுக்கி வைத்த நிலையில், வெள்ளைன்னா இதுதான் வெள்ளை, இது வெள்ளையை தாண்டிய சிகப்பு நிற மனிதர்கள், அவர்கள் எங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்று இஸ்லாம் கொண்டு வந்த இந்த மனிதத்துவ மாற்றம், ஈமானிய மாற்றத்தை உணர்ந்து அங்கு பார்த்து ரசித்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் மால்கம் எக்ஸ் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கமா நகரத்தில் அரஃபா பெருவழியில் நின்று தான் சொன்னாங்க, ஒரு கருப்பனை விட வெள்ளையனுக்கு எந்த சிறப்பும் இல்லை, ஒரு வெள்ளையனை விட கருப்பனுக்கு எந்த சிறப்பும் இல்லை, ஒரு ஏழையை விட பணக்காரன் சிறந்தவனும் இல்லை, பணக்காரனை விட ஏழை சிறந்தவனும் இல்லை, அனைவருடைய சிறப்பும் இறையச்சத்தை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது. இங்கு அனைவரும் சமனானவர்கள், இறைவனுக்கு முன்னால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், கருப்பன் வெள்ளையன் என்கிற இன பாகுபாட்டை யாரும் காட்டக்கூடாது என்கிற அற்புதமான தத்துவத்தை மீண்டும் ஒரு முறை இந்த உலக மக்களுக்கு இந்த இடத்தில் வைத்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவூட்டியது மட்டுமல்லாமல், மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்குள் நுழைகிறார்கள். காபாவுக்குள் நுழைந்து பாங்கு சொல்லுகிற பாக்கியம் அங்கிருந்த நீக்ரோக்களுடைய கருப்பு நிற அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனப்பாகுபாட்டையும் மொழி பாகுபாட்டையும் நிறப்பாகுபாட்டையும் அன்றைக்கே துடைத்தெறிந்தார்கள். அதை நிதர்சனமாக கண்டார் மால்கம் எக்ஸ் அவர்கள். அல்லாஹு தஆலா அவருக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், அவருடைய கபருடைய வாழ்க்கையை விசாலமாக்க வேண்டும், மறுமையிலே அல்லாஹு தஆலா அவருக்கு உயர்ந்த பாக்கியங்களை கொடுக்க வேண்டும், புனித ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவருக்கு வழங்க வேண்டும் என்று எப்பொழுதும் நாம் பிரார்த்திக்க வேண்டும். மால்கம் எக்ஸ் அவர்களை பற்றி பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகங்களில் அவருடைய எழுத்துக்கள், அவருடைய உரைகள் என்று பலவற்றையும் தொகுத்த ஒரு அருமையான அரிதான புத்தகம்தான் என் புரட்சி. இஸ்லாமிய புரட்சியாளனுடைய ஒரு இனத்துக்கான போராளியினுடைய வரலாற்று தொகுப்பாக இந்த நூல் இருக்கிறது. 832 பக்கங்களை கொண்டது. கொஞ்சம் பெரிய புத்தகம்தான், ஆனால் நாட்களை எடுத்தாவது படிக்கும்போது ஒரு மாபெரும் இஸ்லாமிய புரட்சியாளனின் மாபெரும் வாழ்க்கையை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். படியுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.